கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக அடியாளுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20. செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண நான் உங்களை சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலம்னா ஆண்டவர் நம் கடந்த காலங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். நாம் எப்படி இருந்தோம், கடந்த காலத்தில் ஆண்டவரை அறியாமல் நம் மூதாதையர் இருந்திருக்கலாம், நாமே ஒரு சிலர் அவரை அறியாதவர்களாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்மை வைத்து அநேக ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு முத்திரையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எங்கோ கிடந்தோம், ஏதோ ஒரு மூலையில் இருந்தோம், எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்மை அவர் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்மை வைத்திருக்கிறார் என்றால் அவர் அன்பு எவ்வளோ பெரியது என்பதை நாம் இந்த நாட்களில் உணர வேண்டும். எங்கெங்கேயோ ஏதோ பாவத்தில் விழுந்து கிடந்திருப்போம், வறுமையில் இருந்திருப்போம், பலரால் ஒதுக்கப்பட்டு இருந்திருப்போம், உறவின் மக்களால் வெறுக்கப்பட்டு இருந்திருப்போம். நம்ம வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்மை மீட்டு, இப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் தேடி வந்த நோக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராய் நம் ஆண்டவர் இருக்கிறார். நம்மை சேர்த்து கொண்டார். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் மறைவில் பாதுகாப்பது போல ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டார். ஒரு பிள்ளைகளாக நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கோ ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை கூட்டிக் கொண்டு வந்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படியாக எசேக்கியேல் 34:16 நாம் வாசிக்கிறோம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அவரை காணாமற் போன நம்மை தேடி வந்த ஆண்டவர், துரத்துண்ட நம்மை திரும்ப கொண்டு வந்து ஆண்டவர் நம்மை எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஆண்டவர் முறிந்த நம்ம காயங்களை கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கலாம், நாம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் இழந்தவர்களாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டி, காயங்கள் எத்தனை மன காயங்கள், அக்கம் பக்கத்து வீட்டாரால், உறவின் மக்களால் ரொம்ப கசப்பான வார்த்தைகள், இருதயம் நொறுங்குண்டவர்களாக
நாம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மளை காயங்கள்லாம் ஆற்றி, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம் காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார். பலவிதமான பேச்சுகளை நாம் கேட்கும் பொழுது கூட ஆண்டவர் வந்து, பல மக்கள் வந்து இதனாலே மனம் நொந்து தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம் காயங்களை ஆற்றுகிறவரார். எலும்பு முறிந்த நம்ம ஆண்டவரே கட்டி நம்மை சீர்படுத்துகிற தேவனாக ஆண்டவரே இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறார். எந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம் தேவன், நம் ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் உலகத்தில் வாழ வேண்டும். அறியாத நாட்களில் எப்படியே வாழ்ந்திருப்போம். நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் நாம் காணாமற் போன, வழி தவறி போன ஆடுகளைப் போல நாம் இருந்திருக்கலாம். அவரை விட்டு தூரம் போன நாட்களாக இருந்திருக்கலாம். அவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்து நம்மளை சேர்த்து கொண்டு இருக்கும் பொழுதே கூட நம்ம உலகத்தாரை போல் நாம் மாறி அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். அந்த சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா, இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறோமே, நம்ம என்ன செய்வது என்று நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அறியாத எட்டாதமான காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அறியாத எட்டாத நினச்சி கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த காரியத்தை எப்படி நாங்கள் செய்ய முடியும்? எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணும், எங்கள் பிள்ளையுடைய படிப்பு, அவங்க ஒரு படிப்புக்கு மேல் படிக்கணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர், அவரை நோக்கி பார்க்கும்பொழுது ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட காரியமாக இருந்தால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற விதத்தை நீங்கள் ருசித்திருக்கலாம். அவரை நாம் ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு, அவர் நம்மை தேடி வந்த நாள் முதற்கொண்டு இதுவரையில் அவர் நடத்தி வந்த விதங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கண்ணீரை துடைத்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மளை அரவணைத்து, பொல்லாத வார்த்தைகளை யார் பேசினாலும் அதை எடுத்து போடக்கூடிய ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வழி தெரியாமல் திகைத்து நின்றபோது நம்மை கூட்டி கொண்டு வந்து ஒரு நிலையான இடத்திலே ஆண்டவர் நம்மை அமரச் செய்திருக்கிறார். அதை நினைத்தவர்களாக எப்பொழுதும் நன்றியுள்ள இதயத்தோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்களாக நாம் வாழ்கிற இடத்திலே அவருக்கு சாட்சிகளாக நாம் வாழ்வது தான் அவருக்கு செய்கிற நன்றி கடன். ஆண்டவரை எப்பொழுதும் மறக்காதபடிக்கு நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கிறவர்களாக, ஒவ்வொருவரும் நம்ம அந்த போதே நம்ம வசதியாக வாழ்ந்தோன்ட்டு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் படிப்படியாக ஆண்டவரை தேடி அவரை நாடி நாம் போகும்பொழுது தான் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவரை தேடி வருகிறவர்களை, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் உயர்த்த வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். மீகா 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவித்தவனையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவனை பலத்த ஜாதியாக வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பார். ஆமாம், கர்த்தர் சொல்கிறார். இப்படி ஆண்டவர் நொண்டியானவர்கள், அது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், நம்ம அநேகர் மத்தியில் நாம் வாழ்கிற இடங்களை பார்ப்போம். வேலை செய்கிற இடங்களில் நம்ம ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. உறவின் மத்தியில் நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க.
அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அவங்க மத்தியெல்லாம் நம்ம உயர்ந்த ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை வைக்கிறவராக இருக்கிறார். எதற்கு நீங்கள் கலங்கவே வேணாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம எதற்குமே சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாட்சிகளாக நம்முடைய பேச்சில் நம்முடைய நடக்கையில் அவரை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட உயர்வுகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியெல்லாம் அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வந்துட்ட பிறகு அவரை அசட்டை பண்ணுகிறவர்களை அநேகரை நாம் பார்க்குறோம். அவரை தேடாமல் எனக்கு இந்த வேலைக்குது அந்த வேலைக்குது ஆளை துப்ப கூட நேரம் இல்லை அப்படின்னு நாம் ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு இதற்கெல்லாம் ஆண்டவர் நம்ம இடத்துல பதில் கேட்பார். ஒன்றுமில்லாத சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியில் எங்கோ ஒரு மூலையில் கிடந்த நம்மை கொண்டு வந்து கூட்டி கொண்டு வந்து நம்மை சேர்த்து கொண்டு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து நம் பிள்ளைகளெல்லாம் உயர்த்தி ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்து எத்தனை ஆசீர்வாதங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருப்பார். இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவரை நம்பி போகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நம்முடைய கடந்த வாழ்க்கை நாம் திரும்பி பார்க்கும்போது நாம் எப்படியாக இருந்தோம், ஆண்டவர் எப்படியாக இப்போ வைத்திருக்கிறார், எவ்வளோ உயர்ந்த இடத்தில் நம்ம வைத்திருக்கிறார். அப்படி நம்மை வைத்திருக்கும்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு சாட்சிகளாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய பேச்சு இருக்கிறதா? நம் நடக்க இருக்கிறதா? எதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து அநேகர் மத்தியில் ஒரு சாட்சிகளாக நாம் இருக்கணும். அதை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். அவர் செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து அநேகருக்கு சொல்லும்போது அநேகருக்காக பாரப்படணும். நம்ம அருகில் உள்ள நாம் வாழ்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்கணும். அதற்காகத்தான் நாம் ஆண்டவர் அவங்க மத்தியெல்லாம் நம்மை ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் என்பதை நாம் எந்த நேரத்திலும் மறந்து விடக்கூடாது. ஏதோ நம்ம ஆண்டவர் உயர்த்திட்டார், நம்முடைய உண்மை நம்முடைய நீதி என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர் கொடுத்த ஈவு, அவர் கொடுத்த கிருபையினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்றால் எதற்காக? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், அவர்களுக்காக நாம் உதவி செய்யணும், கண்ணீரோடு அவர்களுக்காக ஜெபிக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்மை உயர்ந்த நிலையில் வைக்கும் பொழுது நம்ம வாழ்கிற இடத்துல கூட நம்ம பார்க்கும்பொழுது எந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டு நாம் நின்றோமோ அதே இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு போய் உயர்த்தி வைப்பார். அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி அதே இடத்துல ஒரு சாட்சியாக ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். அதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ இயலாமைகள். நான் என்ன செய்வது? ஒத்தாசை கூட யாரும் இல்லையே. தனிமையிலே நான் போராடினதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ உண்மையாக இருக்கும் பொழுது, நான் உண்மையாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை ஏதோ அவிசுவாசமாக இல்லை, விசுவாசத்தோடு கண்டிப்பாக ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு. வேதத்தில் கூட எத்தனை பேரை பார்க்குறோம். ஆபிரகாம் அவர்கள் விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தாங்க. தன் ஒரே பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டவர் சொன்னார் என்று அது பலியிட வந்தார். ஏன்னா வயது முதிர்ந்த அவர், இருக்கிறது ஒரு பிள்ளை. அதை ஆண்டவர் கேட்கும்போது அது கொடுக்க தயங்கவே இல்லை.
ஏன்னா ஆண்டவர் தான் அவரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாதவர் என்பதை உணர்ந்து ஆபிரகாம் அவ்வளோ விசுவாசத்தோடு ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படினான். நாம் அப்படி கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், அனுதினமாக வாசிக்கிறோம். ஏதோ கடமைக்காக நாம் வாசிச்சுட்டு போயிடுறோம். அதில் ஒவ்வொரு அர்த்தத்தை நாம் கவனித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜபத்தின் மூலம் அநேக வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு அதை செய்யுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு இது வேணும், அது வேணும் கண்ணீரோடு போராடி கேட்குறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் என்ன நம்மோடு பேசுகிறார், அது ஆண்டவர் பேசுவதுதான் வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஈசாக்கு, யாக்கோபு எத்தனாக இருந்தார். ஆனால் கோலும் கையுமாகத்தான் அவர் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு வந்தார். ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் கீழ்ப்படிந்தபடியால் அவர் குற்றங்கள் எல்லாம் அறிக்கிட்டு ஆண்டவரோடு போராடி ஜெபித்த நிமித்தம் தான் ஆண்டவர் அவ்வளோ ஆஸ்திகள் அவருக்கு ஆண்டவர் கொடுத்து அவரை உயர்த்தி வைத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்கும் நம்ம கவலைப்படவே வேணாம். அவருக்கு உண்மையாக இருக்கணும். அவரை பற்றி சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை நாம் வாழணும். இவர் கர்த்தருடைய பிள்ளைகள். வாயிலிருந்து அநேகரை நாம் பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் ஆக இருந்து கூட ரொம்ப கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வருது. அது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். நானே எத்தனையோ கேள்விப்பட்டுக்கிறேன். இவங்கெல்லாம் பைபிள் எடுக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. என் காது படம். ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ தூஷிக்கப்படுது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அநேகருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக, அநேகருக்காக பாரத்தோடு ஆண்டவரே இப்படி போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா, அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஒரு பாரமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-14 வரை. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 199 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுவார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாய் இந்த சிறியர் ஒருவனாக கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். 100 ஆடுகளை ஒரு மேய்ப்பன் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுற மாட்டான். இந்த ஆடுகளெல்லாம் விட்டுட்டு அது எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி, அது அடங்காத ஆடாக இருக்கும். எங்கேயோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் எங்கேயோ ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டு இருக்கும் பொழுது அப்படி தான் நம்மளும் இருக்கிறோம். எங்கன்னா போய் ஒரு பாவத்தில் விழுந்துடும். எங்கன்னா யாரோ இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, தவறான வழியில் நாம் போய் சிக்கி கொண்டு தவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மீட்கிறார். மீட்டு அது காயம் கட்டி அகப்பட்டு எவ்வளோ போராட்டம், எத்தனையோ பணத்தை இழந்திருப்போம். தவறான வழியில் போயிட்டு பணத்தை எங்கேயாவது இழந்துட்டுருப்போம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் தேடி நம்மை மீட்டு திரும்ப ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அதை நாம் மறந்து போகவே கூடாது. அவர் பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படி நம் கெட்டு போவது அவருக்கு விருப்பமே அல்ல. நம்மை சீர்படுத்தணும். அவரை நம்பி நம்ம போயிட்டால் நம்மை தவறான வழியில் ஆண்டவர் விடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது திருந்துவதற்கு எத்தனை வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பாவம் செய்தாலும்
இவன் இப்படி இருந்தால் ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை எப்படி நம்ம பார்க்கும்போது கேலியாக எண்ணப்பட்ட நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக முதலாவது இருக்கணும். நம்முடைய நடக்கை, பேச்சு, நாம் வாழ்கிற இடத்துல நாம் எப்படி வாழ்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? அநேகர் நம்ம எடுத்து பேசும்பொழுது அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? வீணான கதைகளை பேசி கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களை குறித்து புறம் பேசி கொண்டிருக்கிறோமா? அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? புறஜாதி மக்களோடு நாம் சேர்ந்து மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் எதற்காக நம்மை தேடி கொண்டு வந்தார்? எதற்காக நம்மை சேர்த்து கொண்டார்? நம் வாழ்கிற இடத்திலே எல்லாரும் காணும்படியாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் நம்மை வைத்தாரே, எதற்காக என்பதை நாம் நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அநேகருக்காக ஜெபிக்கிறவர்களாக அநேக மாற்றங்கள் ஏற்படும். அநேகருக்காக நாம் வாழ்கிற பகுதியில் அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அது கிறிஸ்தவர்களாக நாம் சிந்தித்து பார்க்கணும். அநேகர் ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிறாங்களே, இவங்கக்கிட்ட போனால் இவங்க ஜெபிப்பாங்க. அநேகர் சொல்லுவாங்க என்கிட்ட கூட ஜெபிக்க சொல்லி. பாரத்தோடு அந்த ஒரு காரியம் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அவங்கள கேட்கணும், எங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம், இது நடந்ததா? அவங்க எப்படி இருக்கிறாங்க? இப்படியாக சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறது, தேவையோடு இருக்கிறவங்களுக்காக, கடன் பாரத்தோடு இருக்கிறவங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, பயங்கரமான சூழ்நிலை சிக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம பகுதியில் ஒரு எழுப்புதல் நம் மத்தியில் உண்டாகும். ஆண்டவர் இப்படிப்பட்ட நம்மை தேடி வந்த ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? அந்த அழைப்பை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இதை நம் சுயநலமாக ஜெபித்து கொண்டு நாம் நல்லா இருந்த போது, நம்ம குடும்பம், நம் பிள்ளைகள் நல்லா இருந்த போது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்மால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா? உதவி செய்ய நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் மட்டும் நல்லா சுகமாய் வாழணுன்ட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கலை. அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக, நம் கரங்களை நீட்டுகிறவர்களாக, ஆறுதலின்றி கண்ணீரோடு பல போராட்டங்களில் இருக்கிற மக்களுக்காக, அவங்களை விசாரிக்கிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகைகளை எழுதிக்கொள். இப்படி என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நிபந்தனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 10:21 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையாயிருக்கும். சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கெடுக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். 145:18ஆம் வசனத்தில் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் சமீபமாக இருந்து உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? வார்த்தை பிடித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருக்காக நம் நேரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும்
ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை ஒரு நாளும் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம கடந்து வந்த ஒரு 10-15 வருஷம், ஒரு 5 வருஷம் இப்படியா நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அப்போ நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? அதுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை, தயவு தான். நம்முடைய சுய பலனோ, நாங்கள் நேர்மையாக நடந்தோம், நாங்கள் உண்மையாக உழைச்சோம், இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்ம மீது வைத்த தயவு, அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்தார். அக்காலத்தில் நம்மை கூட்டிக் கொண்டு வந்தார், அக்காலத்தில் நம்மை சேர்த்து கொண்டார். நம்முடைய கண்களை காண எப்படி தான் இது நடந்து தெரில, எப்படியாக ஆண்டவர் நம்மை நடத்தினார் என்று. உங்கள் கண்கள் காண நான் உங்களை சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அதே போல் நம்ம வைத்திருக்கிறார். அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவர்களுக்கு எடுத்து கூறுகிறவர்களாக, பாரத்தோடு இருக்கிறவர்களை விசாரிக்கிறவர்களாக, அவர்களை தேற்றுகிறவர்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே நீங்கள் நாளில் பேசி இருக்கிறீங்க. இதை யார் ஆண்டவரே மனப்பூர்வமாய் கேட்டு ஏற்றுக்கொண்டாங்களா அப்பா, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களையும் நீங்கள் செய்திருக்கிறீங்க என்று நம்புகிறார்கள் அப்பா. அவர்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த டிவிக்கு முன்பதாகவும், யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியாக உமக்கு சாட்சிகளாக வாழ இந்த நாளில் அர்ப்பணிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் நடத்தி வந்த பாதைகள்லாம் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த வல்ல கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீ பெரிய காரியங்களை செய்யுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.